நம்முடைய வார்த்தைகள் மிகவும் வலிமையானது, சக்தி வாய்ந்தவையும் கூட. அதனால தான் பொதுவாக நம்ம பேசும்போது பார்த்து பேசணும்னு சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம திடீர்னு பேசிகிட்டு இருக்கும்போது மேலே இருக்கிற தேவர்கள் ததாவஸ்து அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அது அப்படியே நடந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இது எந்த அளவுக்கு உண்மை நமக்கு தெரியாது. ஆனால் நம்முடைய வார்த்தைகள் சக்தி வாய்ந்தவை, அது மட்டும் உண்மை. அதனால தான் நம்ம பேசுறதுக்கு முன்னாடி நம்ம பேசுறதை கேட்கக்கூடிய நபர் எந்த மனநிலையில் இருக்காங்க, எப்பேற்பட்ட சூழ்நிலையிலேருந்து வந்திருக்காங்க, நம்முடைய வார்த்தைகள் அவர்களிடத்துல எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்றத நம்ம நினைச்சு பார்த்து யோசிச்சு பார்த்து தான் பேசணும். ஏன்னா நம்ம சட்டுன்னு பேசிட்டு போயிடுவோம். ஆனால் அவர்களிடத்துல அந்த வார்த்தைகள் ஏற்படுத்தக்கூடிய வலி நம்மளால கணிக்கவே முடியாது. தீயினால ஏற்படுற புண்ணு வெளியே தழும்பு இருந்தாலும் உள்ள ஆறிடும். ஆனால் வார்த்தைகளால் ஏற்படக்கூடிய காயம் வெளியே தழும்பு தெரியாது, ஆனால் நம்ம மறைகிற வரைக்கும் மறையவே மறையாது. இதே தான் வள்ளுவரும் சொல்லியிருக்காரு. தீனார் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினார் சுட்டவடு. ஸோ கவனமாக பேசுங்க, வார்த்தைகளை நல்ல வார்த்தைகளை பயன்படுத்தி பேசுங்க.